தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் தனித்தீவு போல் காட்சியளிக்கும் பரமன்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தால் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அஜித்குமார் இணைகிறார். வணக்கம் அஜித்குமார், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அத்தியாவசிய பணிகள் தேவைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் உடன்குடி அருகில் உள்ள பரமன்குறிச்சியில் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதும் தண்ணீரால் சூழ தீவுகள் ஒன்று காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனை செயல்படாமல் மூடப்படுகிறது. தற்காலிகமாக அப்பகுதியில் உள்ள ஒரு கலையரங்கத்தில் நடைபெற்று வருகிறது இந்த சுகாதார நிலையம். இருந்தாலும் கூட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முக்கியமான பணிகளான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கை குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் போடும் பணி அங்கு நடைபெறவில்லை. ஏன் அப்படின்னு கனமழையின் காரணமாக மருத்துவமனையில் தடுப்பூசிகள் வைக்கக்கூடிய ஐஸ் பெட்டி, குளிரூட்டப்பட்ட பெட்டி நீரில் மூழ்கினதனால தடுப்பூசிகள் போட இயலவில்லை எனவும் கூறுகின்றனர். இந்த பெயர் அளவில் மட்டுமே அந்த கலையரங்கத்தில் இந்த சுகாதார நிலையமானது செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனையை சுற்றியுள்ள தண்ணீரை அகற்றி மீண்டும் மருத்துவமனையை செயல்படுத்தினால் மட்டுமே சுற்று வட்டார பகுதிகளான 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அந்த சுகாதார நிலையத்தை பயன்பட முடியும் எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தேசி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.